أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان حي أنت للعينين ضي. மூன்றாவது ஒரு விமர்சனம் என்ன தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல வருவதான ஹதீஸ், மன்மாத்த வலைஸ ஃபீ உன்கிஹி பைஅ மாத்த மீத்தன் ஜாஹிலியா, யாருடைய கழுத்திலே பையத் இல்லையோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று. இந்த பையத்து இஸ்லாத்திற்குரிய பையத் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று அந்த மௌலவி கேட்கின்றார். இஸ்லாத்திலிருந்து ஜமாத்திலிருந்து வெளியே போனவங்களோட வாதம் இதுதான். அது நீங்க தான் பிரேக்கெட் போட்டிருக்கிறீங்க இஸ்லாத்திற்குரிய உறுதி பிரமாணம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப நாங்க அவங்ககிட்ட கேட்கிறோம், நீங்க தான் பிரேக்கெட் போட்டிருக்கிறீங்க ஆட்சியாளருக்குரிய உறுதி பிரமாணம் என்று. எனவே நீங்களும் பிரேக்கெட் எடுங்க, நாங்களும் பிரேக்கெட் எடுத்து போட்டு இந்த பையத் குர்ஆன் சுன்னா ஒளியிலே எந்த பையத்தை குறிக்கின்றது, ஆட்சியாளருக்குரிய பயத்தை குறிக்கின்றதா இஸ்லாத்துக்குரிய பயத்தை குறிக்கின்றதா என்பதை நிறுவ முடியுமா, நிரூபிக்க முடியுமா என்று அவர் கேட்கிறார். முதலாவதாக நாங்கள் நிறுவுறோம். இந்த நிறுவனத்துக்கு முன்னால் இந்த இவர்களுடைய கேள்வியிலே மௌலவி உமர் அலி அவர்கள் கூட சிக்கி இது பொதுவாகத்தான் வந்திருக்கின்றது, எனவே 2 பையத்தை எடுக்கும் என்று தான் அவர் சொன்னார். என்னுடைய காது கேட்க அவர் எங்களுக்கு படித்து தந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த யாருடைய காலத்திலே பயத்திலே அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் வருவது தானே, இது இஸ்லாத்துக்குரிய பயத்தையும் எடுக்கும் மற்றதுக்குரிய பயத்தையும் எடுக்கும், ஏன்னா அது பொதுவாக தான் வருவது என்ற ஒரு செய்தியைத்தான் அவரும் விளக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தார். இவர்களுடைய விளக்கம் என்ன? பிரிவுகள் இருக்கக்கூடியவங்ககிட்ட அது ஆட்சியாளருக்குரிய பயத்து மட்டும்தான். நாங்க என்ன சொல்றோம், அது இஸ்லாத்துக்குரிய பயத். வெளியில போன கூட்டம் ஜசீமோட டீம் என்ன சொல்லுது, அது 2ஐயும் எடுக்கும். ஆனால் இவர்களுடைய 2 வாதமும் தவறானது. ஆட்சியாளருக்குரிய பயத்தையும் அது எடுக்காது, பொதுவாகவும் அது வரவில்லை. அன்பான சகோதரர்களே, முதலாவது நிறுவுகின்றேன், நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி எப்ப சொல்றாங்க? அவங்க உயிரோடு வாழக்கூடிய நேரத்திலேயே சொல்லிவிட்டார்கள். மன் ஹலாயதன் மின் தா, யார் கட்டுப்பாட்டில் இருந்து கையை உருவி கொண்டு சொல்றாரோ லகி அல்லாஹ யௌமல் கியாமா லா ஹுஜ்ஜத லஹு, அவர் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவருக்கு எந்த ஆதாரமும் இல்லாத நிலையிலே அல்லாஹ்வை சந்திப்பார். வமன் மாத்த வலைஸ ஃபீ உன்கிஹி பைஅ மாத்த மீத்தன் ஜாஹிலியா, யாருடைய கழுத்திலே பயத்திலே அவருடைய மரணம் ஜாஹிலியா. எப்ப சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே சொல்லிட்டாங்க. பிரிவுகள் சொல்றாங்க அதனுடைய சபபு நுசூல், அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு முத்தி அவங்க பையத் செய்யாம இருந்தேன்னு போய் சொன்னாங்களே, அதுதான் சபபு நுசூல் ஒரு கூட்டம் சொல்லுதப்பா. சபபு நுசூல் அது இல்ல, அது அந்த செய்தி வெளிப்படுறதுக்குரிய காரணமா இருந்ததே ஒழிய இது இதுக்கு சபபு நுசூல் வரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லுகின்ற போது எதற்காக எல்லாம் பையத் எடுத்தார்கள்? இஸ்லாத்துக்காக எடுத்திருக்கிறார்கள், ஜிஹாதுக்கு எடுத்திருக்கிறார்கள், நல்ல விஷயங்களுக்கு எடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த 3 பையத்து தான் சுத்தி சுத்தி நபிகளாருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. ஜிஹாதுக்குரிய பையத் எல்லாருக்கும் கடமை இல்லை, பெண்களுக்கு கடமை இல்லை, அடிமைகளுக்கு கடமை இல்லை, வயோதிபர்களுக்கு கடமை இல்லை. நல்லறங்களுக்குரிய பையத் எல்லாருக்கும் கடமை இல்லை, விரும்பினா தான் போய் செய்யலாம். எந்த பையத் எல்லாருக்கும் கடமை? இஸ்லாத்துக்குரிய பையத்து தான் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, பருவத்தை அடையக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்துக்குரிய பையத்து தான் அவர்களுக்கு கடமை, முழு மனிதர்களுக்கும் கடமை. மற்ற 2 பையத்தும் எல்லாருக்கும் கடமை இல்லை. எனவே எல்லாருக்கும் கடமை இல்லாத ஒரு பையத்தை செய்யாவிட்டால் ஜாஹிலிய மரணம் என்று நபிகளார் சொல்வார்களா? ஒரு காலமும் சொல்ல மாட்டார்கள். நபிகளாருடைய வாழ்க்கையிலே 3 விஷயத்துக்காகத்தான் முக்கியமாக பையத் எடுத்தார்கள். ஜிஹாத், நல்லறம், இஸ்லாம். இஸ்லாத்துக்குரிய பையத்தான் எல்லாருக்கும் கடமை. அந்த நேரத்தில் தான் சொல்லுகின்றார்கள், யாருடைய கழுத்திலே பையத் இல்லையோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று சொல்லி. எனவே எந்த பையத்து எல்லாருக்கும் கடமை இல்லையோ அந்த பையத்து இல்லாட்டி ஜாஹிலிய மரணம் ஒரு நாளும் வராது. அன்புள்ள சகோதரர்களே, மிக தெளிவான விளக்கம். இதற்கு முன்னர் யாரும் இந்த தெளிவுகளை மக்களுக்கு கொடுக்கவில்லை. எனவே நபிகளார் உயிரோடு எந்த பையத்தை எடுத்துக் கொண்டிருந்தார்களோ, எந்த பயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்களோ, எந்த பயத்தை கடமையாக்கினார்களோ, எந்த பயத்தை வலியுறுத்தினார்களோ அந்த பையத்து இல்லாட்டி தான் ஜாஹிலிய மரணம். அதுதான் இஸ்லாத்துக்குரிய பையத் என்று நாம் இந்த இடத்திலே மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அவங்க சொல்றாங்க தானே ஆட்சியாளருக்குரிய பையத்து தான் சொல்லி, இது ஆட்சியாளருக்குரிய பையத்தை எடுக்காது. 2வது நிறுவல் புரிந்து கொள்ளுங்கள்.
நல்லா நிதானமாக இந்த விஷயங்களை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமான பையத் எடுத்தாங்க. அதுல மிக கடமையான பையத் இஸ்லாத்துக்கான பையத். இன்னொரு பையத் ஒன்று இருக்குதான, ஆட்சியாளருக்கான பையத் என்று ஒன்று. அப்படி ஒரு பையத் இருக்குது. அது எப்ப அந்த பையத் ஏற்படுது? நபிகளாருடைய வஃபாத்துக்கு பின்னால் ஆட்சியாளருக்கு பையத் செய்யப்படும். ஏண்டா ஒரு ஹலீஃபா மரணித்தால் அடுத்த ஹலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தலைமைத்துவம் இல்லாமல் முஸ்லிம்களால் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட இருக்கிறார். மஷூரா பண்ணி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப அது வரைக்கும் தலைமைத்துவம் இல்லாம இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது வார்த்தை தவறு நினைக்கிறேன். அடுத்த ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் சில மணித்தியாளங்கள் அந்த சர்ச்சை நீடிச்சது தானே, அதை வச்சு யாரும் பிழையாக எடை போட்ட வேண்டும். அப்போ தலைமைத்துவம் இல்லாம இருக்க முடியாது. இப்ப இந்த நேரத்தில் ஒரு பையத்தை அறிமுகம் செய்து இஸ்லாம். ஆனால் அந்த பையத் அதுதான் ஆட்சியாளரை தேர்வு செய்வதற்கான பையத். அதை நபிகளார் எடுக்கவில்லை. ஏன்னா நபிகளார் ஆல்ரெடியா ஆட்சியாளராக நபியாக இருந்தார்கள். இந்த 4வது வகையான பையத் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் ஏற்படுகின்றது. எனவே தான் என்னுடைய வழிமுறையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஹுலஃபாக்களுடைய வழிமுறைகளை நேர்வழி நின்று பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட வழிமுறையில தான் இந்த பையத் இருக்கு. அப்ப இந்த பையத்தை ஆட்சியாளருக்கு செஞ்சு ஆட்சியாளர் நியமிக்கப்பட வேண்டும். அந்த அமைப்பு முறை எப்படி தெரியுமா? எல்லா முஸ்லிம்களும் அந்த பையத்தை செய்ய மாட்டாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அவர்களுடைய மஷூராவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பினர்கள் அல்லது கவர்னர்கள், கிளை அமீர்மார்கள், முக்கிய பிரதிநிதிகள் தான் அந்த பையத்தை ஒருவருக்கு செய்து அவரை உடனடியாக ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்து விடுவார்கள். எனவே ஆட்சியாளருக்கான பையத் இப்படித்தான் நடைபெறும். அந்த நேரத்தில் எல்லா முஸ்லிம்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பையத் செய்ய மாட்டார்கள். சரியா? அப்ப மற்ற முஸ்லிம்களுக்கு என்ன கடமை? அவங்க ஏற்கனவே இஸ்லாத்துக்கான பையத்தை அளிக்கிற நேரம் அதுல ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா, இமாமுக்கு செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும். அப்ப ஒரு இமாம் இருக்கிற நேரம் அவங்களுக்கு செவிமடுத்து கட்டுப்படுவாங்க. மௌத்தா போனா அடுத்தவர் வந்தால் அவருக்கு செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். புகாரியிலே வரக்கூடிய செய்தி முஸ்லிமிலும் வருகின்றது. முஸ்லிம்ல தான் செய்தி வரும். 1842 அரபிலக்கு. அப்ப நீங்கள் புகாரிலே வருதுன்னா, நீங்கள் அடுத்ததாக வரக்கூடிய ஆட்சியாளருக்கு ஒருவர் பின் ஒருவராக வரக்கூடிய ஆட்சியாளருக்கு நிறைவேற்றுங்கள். ஏற்கனவே நாங்க எல்லாம் இஸ்லாத்துக்கான உறுதிமொழி அளிச்சிருக்கிறோம். அதுல சில நிபந்தனைகளை கொடுத்திருக்கின்றோம். இப்ப எங்களுடைய இமாம் மரணித்து விட்டால் அடுத்த இமாம் வந்தா அங்க கராச்சியில பாகிஸ்தான்ல முக்கியமான நபர்கள் சேர்ந்து அடுத்த தலைமைத்துவத்தை அவர்கள் என்ன செய்வாங்க? தேர்வு செஞ்சிருவாங்க, பையத்து எடுத்துருவாங்க. எங்களுக்கு கடமை என்ன தெரியுமா? அதை அங்கீகரித்து அவருக்கு செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும். இதுதான் குடிமக்களுக்கு உரிய கடமை. எனவே குடிமக்கள் அனைவரும் ஆட்சியாளருக்கான பையத்தை செய்ய வேண்டிய தேவை இல்லை. மிக முக்கியமான சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் செஞ்சால் போதுமானது. எனவே இந்த இடத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா குடிமக்களும் செய்ய தேவையில்லை என்ற இந்த பையத்திற்கு ஆட்சியாளருக்குரிய பையத், எல்லா குடிமக்களுக்கும் கடமை இல்லாத இந்த பையத் அதை செய்யாமல் விட்டால் ஜாகிலிய மரணம் என்று வருமா? ஒருபோதும் வராது. அப்ப ஆட்சியாளருக்குரிய பையத்தையும் சொற்ப தொகையினர் தான் செய்வார்கள். அது செய்யப்பட்டால் ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார். எனவே குடிமக்களுக்குரிய கடமை ஏற்கனவே அளித்த நிபந்தனைகளை நிறைவேற்றி ஒருவர் பின் ஒருவராக கட்டுப்பட்டு செல்ல வேண்டும். ஆகவே ஆட்சியாளருக்குரிய பயத் இல்லாவிட்டால் தான் ஜாகிலிய மரணம் என்று பிரிவுகள் சொல்லுகின்றார்களே, அவர்களுடைய வாதம் பிழையானது. சரியாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை, பார்க்கவில்லை, ஆய்வு செய்யவில்லை, தேடவில்லை. எனவே தான் இப்படி ஒரு பிழையான ஒரு மலுப்பனான பதிலை சொல்லி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது ஆட்சியாளருக்குரிய பயத்தை குறிக்காது. யாருடைய கழுத்திலே பயத்திலே அவருடைய மரணம் ஜாகிலிய மரணம் என்பது ஆட்சியாளருக்குரிய பயத்தை குறிக்காது. ஏனென்றால் ஆட்சியாளருக்குரிய பயத்தை எல்லா மக்களும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்ப அடுத்த கேள்வி வருது, அப்துல்லா இப்னு உமர் ஏன் போய் இப்னு முத்திக்கு அந்த நேரத்திலே சொன்னார்? முக்கியமான கேள்வி. அப்பதானே சொல்றாரு ஜாகிலிய மரணம் பயத்திலாட்டின்னு சொல்லி. ஏன் சொன்னார் தெரியுமா? முஆவியா பின் அபி சுஃபியானுக்கு பிறகு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஹலீஃபாவாக ஆக்கி விட்டார்கள் ஷாம். அங்க பையத் நடந்துச்சு. நடந்தா மற்ற கிளைகளுக்கு என்ன கடமைன்னு சொன்னா எதிர்க்கலாது. இப்ப உடன்பட்டு போகணும், விரும்பியோ விரும்பாமலோ. ஹலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஆட்சியாளர் அவருக்கான பையத் கொடுக்கப்பட்டு ஆட்சியாளர் வந்துட்டா மற்ற ஆளுக்கு திருப்பி இன்னொரு பையத் எடுக்க போடாது. ஆட்சியாளருக்கு எடுக்க போனா அவரை வெட்ட சொல்லி வருவது. இப்ப இஸ்லாமிய சமூகத்திலே இன்னொரு சமூகம் அப்படி ஒரு முரண்பட்டு இன்னொரு பயத்தை எடுக்க முற்படுகின்ற போதுதான் அப்துல்லா இப்னு உமர் மிகச் சிறந்த ஒரு நுணுக்கசாலி சொல்லுகின்றார், இப்னு முத்தியே, நான் உங்களிடத்திலே வந்ததுங்க இருந்துட்டு போறதுக்கு இல்ல, அல்லாஹ்வின் தூரம் இருந்து செவியேற்ற ஒரு செய்தியை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு செல்வதற்கு தான் நான் வந்தேன். என்ன செய்தி தெரியுமா? மன் ஹலா யதம் மின் தாஅத்தின் லகிய அல்லாஹ் யௌமல் கியாமா லா ஹுஜ்ஜத லஹு.
கட்டுப்பாட்டில் இருந்து கையை உருவிக்கொண்டவர் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவருக்கு எந்த ஆதாரம் இருக்காது, எந்த காரணம் இல்லாத நிலையை தான் அவர் சந்திப்பார். உலகத்துல காரணம் இருக்கு, அவர் சரியில்லை, அவர் குறைஷி இல்லை, அவர்ல குஃபுர் வந்துட்டு, அவர்ல பிதேத் வந்துட்டு, இஜ்மாஉ ஸஹாபா ஷிர்க், என்ன காரணத்தை வச்சாலும் நீ கட்டுப்பாட்டுல நீ கையை உருவினால் மறுமையில உனக்கு அதுக்கு ஆதாரமே இல்லை. இந்த சாட்டுகளுக்கும் சாக்கு போக்குகளுக்கும் ஆதாரமற்ற நிலையில் தான் நீ அல்லாஹ்வை சந்திப்பாய். அப்ப நீ கையை உருவினா என்ன நடக்கும்? பையத்து பெயரும். ஏற்கனவே நீ பையத் செஞ்சிருக்கிறாய், இஸ்லாத்துக்கான உறுதிமொழி அளித்திருக்கிறாய், செய்யமெடுத்து கட்டுப்படுவேன், தொழிலை நிலைநாட்டுவேன், ஒவ்வொரு ஷரத்தையும் மரணம் வரைக்கும் நிறைவேற்ற வேண்டும். அப்ப அதுல ஒரு முக்கியமான ஷரத்து தான், நிபந்தனை தான், ஆட்சியாளருக்கு அடுத்தவர் வந்தா ஒருவர் பின் ஒருவராக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்ப இப்னு முத்தியே நீங்க ஆட்சியாளர் தேர்வு செய்யப்பட்டதன் பின்னால் அவருடைய கட்டுப்பாடு கையை உருவினால் மறுமையில அல்லாஹ்வை நீங்க ஆதாரம் இல்லாதவர்களாக சந்திப்பீர்கள். அதோட உங்களோட பையத்து முறிஞ்சிரும். அடுத்த பையத்து எடுக்க போனா கலிஃபா வெட்டுவார். உங்களோட பையத்து முறிந்தால் உங்களோட கழுத்துல பையத்து இல்ல. எனவே ஒமன் மாத்த வலைஸ ஃபீ உனுகிஹி பையா மாத்த மீத்தத்துன் ஜாஹிலியா, யார் தன்னுடைய கழுத்திலே உறுதி பிரமாணம் இல்லாத நிலையிலே மரணிக்கின்றாரோ அவருடைய மரணம் முஸ்லிமான ஒரு மரணமாக இருக்காது, ஜாஹிலிய மரணம். அப்படின்னா அது குஃப்ருடைய மரணம் தெளிவா வரும். ஜாஹிலியத் குஃப்ருன்னு சொல்லி ஏராளமான விளக்கங்கள் ஹதீஸ்ல விளக்கங்கள் இருந்து ஒன்று. அதைத்தான் அங்கே போய் சொல்றாங்க. ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், நடந்துட்டு செய்ய வழி இல்லை, அவர் சஹாபி இல்லை தான். எனவே நீங்க கட்டுப்பாட்டில் இருந்து கையை உருவுனா நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வை சந்திப்பீர்கள், ஆதாரம் இருக்காது. அதே மாதிரி பையத்து உங்களோட கழுத்துல இருந்து போனா ஜாஹிலிய மரணம். இதுக்கு தான் அங்கே தெளிவை கொடுக்கிறாரே ஒழிய இந்த பிரிவிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பிழையாக விளங்கி கொண்டு ஆட்சியாளருக்கு பையத் செய்ய, எனவே தான் ஜாஹிலிய மரணம் சொல்லி ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லாத விளக்கங்களை கொடுத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, மிக முக்கியமான விமர்சனங்கள் இது 3 தான். இன்னும் சில விமர்சனங்கள் இருந்தது, தொகுத்துட்டு வந்தேன். ஒரு மணித்தியாலத்துல பேச இயலாது. இது அவ்வளோத்தையும் பேசுறதா இருந்தா 13 பக்கத்திலேயே முக்கியமான விஷயம். 3 மணித்தியாலம் தேவை. ஒரு பேச்சாளருக்கு 3 மணித்தியாலம் பேசுறது நபியுடைய வழிமுறை அல்ல. அப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். எனவே அந்த 3 மணித்தியால பயானம் முடிந்தாலும் 1 மணித்தியாலத்துல சுருக்கித்தான் இந்த விஷயங்கள் நான் தந்தேன். அதுல 3 மிக முக்கியமான விமர்சனங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவு கிடைச்சிட்டு, யாருடைய கழுத்திலே பயத்திலேயோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்பது இஸ்லாத்திற்கான பயத் என்பது மிக தெளிவாக இந்த இடத்திலே நிரூபிக்கப்பட்டு விட்டது. இஸ்லாத்திலே வளர்ந்த குழந்தைகள் பருவத்தை அடைகின்ற போது பையத் செய்துதான் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்பதும் ஆணித்தரமாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டு விட்டது. நபிக்கு மட்டும்தான் இஸ்லாத்துக்குரிய பையத்தெடுப்பதற்கு உரிமை இருக்கின்றது, வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது என்று கொக்கரித்தவர்கள், வீரம் பேசியவர்கள், சவால் விட்டவர்கள் இந்த இடத்திலே இந்த செய்திகளுக்கு முன்னால் அடக்கி வாசிக்க வேண்டும். தெளிவாக உமர் ரலியல்லாஹு காலத்திலே பையத் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த உஸ்மான் பின் அஃபான் அவருடைய காலத்திலே தெளிவாக பையத் என்ற வாசகத்தோடு வருகின்றது, இஸ்லாத்துக்கான பையத்தை எடுத்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் தலைமைத்துவம் மக்களை நோக்கி இஸ்லாத்திலே ஒன்றிணையுமாறும், அந்த இஸ்லாத்திலே நீங்கள் நுழைகின்ற போது ஷஹாதா கலிமாவை மொழிந்து அந்த கலிமாவுடைய வடிவத்தை பையத் மூலமாக நிறைவேற்றி இந்த சத்திய கூட்டத்திற்குள் நுழையுமாறு மக்களை நோக்கி நாங்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நீங்கள் விலகிச் செல்வீர்களாக இருந்தால், செய்த பையத்தை நீங்கள் கலட்டுவீர்களாக இருந்தால், முறிப்பீர்களாக இருந்தால், நாளை மறுமை நாளிலே என்ன காரணங்கள் சாட்டுக்கள் இருந்தாலும் அது நியாயமானதாக இருந்தாலும் சரி, நாளை மறுமை நாளிலே அது உங்களிடத்திலே ஆதாரமாக எடுக்கப்படாது. லா ஹுஜ்ஜத லஹு, அவனுக்கு அது ஆதாரமே இல்லைன்னு சொன்னான். எனவே இந்த அடிப்படையில் தான் மௌலவி உமர் அலி பையத்தை கலட்டினார். மசூத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு செய்த பையத்தை கலட்டிவிட்டு சத்தியத்திலிருந்து புறமுதல் காட்டினார். நிறைய காரணங்களை அள்ளி அடுக்கினார். எந்த காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன்ல பொறாமையும் விரோதமும் குரோதமும் தான் பிரிவதற்குரிய காரணம். இதை தவிர வேறு எந்த காரணத்தையும் நாங்கள் குர்ஆன் சொன்ன ஒளிவே பார்க்க முடியாது. ஒருவன் ஜமாத்திலிருந்து பிரிந்து செல்கின்றான் என்றால், பையத்தை முறிக்கின்றான் என்றால் அதுதான் காரணம். அதுதான் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய காரணம். ஆகவே அவர் பையத்தை கலட்டி சத்தியத்திலிருந்து வெளியேறிவிட்டார். வெளியேறிவிட்டு எங்களுக்கு எதிராக அவர்களும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அசத்தியவாதிகள், பையத்தை கலட்டியவர்கள், நாளை மறுமை நாளைய வலதுகை இல்லாமல் வரக்கூடியவர், பையத்தை துண்டித்தவன் வலதுகை இல்லாமல் உருவான என்ற செய்தி வருகின்றது ஹதீஸ்ல. அதே போன்று அவர்களுடைய எந்த ஆதாரங்களும் நாளை மறுமை நாளையிலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அன்பான சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதோட 3வது இன்னொரு நிறுவல் இருக்குது. இந்த ஜாஹிலிய மரணம் வருவது தானே இந்த செய்தி, இது பொதுவாக தானே வருவது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக லேசாக கடந்து போக முடியாது. இது 3வது ஒரு விஷயம் மேலதிகமாக துணை சான்றாக சொல்லுகின்றேன். ஏண்டா பையத்தில்லாடி ஜாஹிலிய மரணம் சொன்னா எந்த பையத்துக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு? இஸ்லாத்துக்குரிய பையத்துக்கு அதுதான் ஜாஹிலிய மரணம். இப்ப தொழுகையை விட்டவன், நிராகரிப்பாளன், முஷ்ரிக்னு வருவது இல்லையா?
தொழுகையில பல தொழுகைகள் இருக்குது. கிரகண தொழுகை இருக்குது, இதோட முடிச்சிடும். கிரகண தொழுகை, பெருநாள் தொழுகை, கடமையான தொழுகை, நஃபிலான தொழுகைன்னு ஒன்று இருக்கு. இந்த தொழுகையில வடிவங்கள் வித்தியாசம், ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு வடிவத்திலே இருக்கு. அப்போ தொழுகையை விட்டவன் முஷ்ரிக் ஆகிவிட்டான், காஃபிர் ஆகிவிட்டான் வந்தா நாம எந்த தொழுகை எடுப்போம்? அன்பான சகோதரர்களே, ஒட்டோவா எதுக்கு போவோம்? எந்த தொழுகை இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றதோ, எந்த தொழுகையை விட்டால் கொடூரமான தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த தொழுகையை தானே எடுப்போம். அதுதானே கடமையான தொழுகை. நஃபிலான தொழுகையை விட்டா குஃபர் ஷிர்க் எடுக்க மாட்டோம் தானே. அதே மாதிரிதான் ஜிஹாதுக்குரிய பையத்து, நல்லறங்களுக்கான ஒரு பையத், ஹிஜ்ரத்துக்கு பையத் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த பையத்தெல்லாம் கடமை இல்லை. இஸ்லாத்துக்குரிய பையத்தை தான் அது எடுக்கும் என்று தானாகவே எங்களுடைய சிந்தனைகள் குர்ஆன் ஹதீஸ் வழியில் சொல்ல வேண்டும். ஏன் இஸ்லாத்துக்குரிய பயத்துக்கு தான் அந்த அளவு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பயத்தில் அதுதான் ஜாஹிலி மன்னம், அதைத்தான் நபிகள் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த 3 விமர்சனங்களுக்குமான முடியுமான அளவுக்கு விரிவான ஒரு சுருக்கமான ஒரு உபதேசம் என்பதை இந்த இடத்திலே சொல்லியவனாக, எனவே நாங்க இந்த பயத்தை செஞ்சு இந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். நுழைந்த நாம் இறுதி வரைக்கும் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னா அல்லாஹ் எங்கள்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு பயத்தை எடுத்துட்டான். சூரத்து தௌபாவில் 111வது வசனம், அதோடு நான் முடிக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது என்று சொல்லி உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய செல்வங்களையும் எனக்கு நீ தரணும்னு சொல்லி அல்லாஹ் ஏற்கனவே அக்ரிமெண்ட் அடித்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்துள்ள அந்த ஒப்பந்தத்தை, தன்னுடைய அந்த உறுதி பிரமாணத்தை யார் பரிபூர்ணமாக நிறைவேற்றுகின்றாரோ ஃபஸ்தப்ஷிரு பிபைக்கும் அல்லதி பாயாத்தும், இணை பைத்தின் தான் வரும். உங்களுடைய அந்த வியாபாரம் இருக்கிறதே அது நன்மாராயம் அடைந்து விட்டது, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அந்த பையத் நீங்க சரியாக நடந்தால் அது உங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றி, நீங்க நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹ் கிட்ட ஏற்கனவே நாங்க செஞ்ச அந்த உடன்படிக்கையை நாங்க நிறைவேற்றி சொர்க்கம் அடையணுமாக இருந்தால் சொர்க்கம் செல்வது லேசானது இல்ல. சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு நாங்க ரோட்ல திரிஞ்சா சொர்க்கம் போக இயலாது. அதை சரியான அமைப்பிலே சொல்ல வேண்டும். சொல்லி அதை எங்களுடைய வாழ்வியல் நடைமுறையாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை மாற்ற வேண்டும். மாற்றி மரணம் வரைக்கும் அதிலே உறுதியாகவும் இருக்க வேண்டும். இருந்தால் தான் எங்களிடத்தில் இஸ்லாம் இருக்கும். ஏனென்றால் இஸ்லாம் ஈமான் இல்லாமல் சொர்க்கம் கிடையாது. முஸ்லிமான ஆத்மா தான் சொர்க்கம் நுழையும். சஹீஹ் முஸ்லிம்ல வரும். எனவே முஸ்லிமாக ஆகிறதுக்கு பையத் அவசியம் என்பதை இந்த இடத்துல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு இஸ்லாம் அவசியம், இஸ்லாத்திற்கு பையத் அவசியம். இந்த விஷயங்களை இந்த இடத்துல நாங்கள் புரிஞ்சு நாங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்திற்கான உறுதிமொழி இருக்கின்றது. இதில் யாரும் சந்தேகப்படுவதற்கில்லை. மிக தெளிவான விஷயங்களை நான் உங்கள் முன் சமர்ப்பித்து விட்டேன். விமர்சனங்களுக்கான அழகான மறுப்புரைகளையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை கேட்டிராத ஆதாரங்கள் மூலமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே நாங்கள் ஒவ்வொரு தாயிகளும் எங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்களை எங்களுடைய ஆழ்மனதிலே பதித்து அது இஸ்லாத்துக்குரிய பையத்தை தான் எடுக்கும் என்பதை அழகாக நிறுவி அவர்களுடைய வாய்களை பொத்துவதற்கான நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உரையினூடாக இன்ஷா அல்லாஹ் பையத்தை வீழ்ச்சி அடைய செய்யலாம் என்று எதிர்பார்த்தவர்கள், அதனை கிண்டல் அடித்தவர்கள் நிச்சயமாக தோற்று விட்டார்கள். இதனை அடுத்து வரக்கூடிய அடுத்த உரைகள் மூலமாக இந்த சத்திய இஸ்லாம் இலங்கை மண்ணிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அதனுடைய பயணத்தை இன்ஷா அல்லாஹ் வெற்றிகரமாக தொடரும் என்ற நற்செய்தியும் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.